வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் வழமை போன்றே ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த கொரோனா காலப்பகுதி ஆரம்பித்த நாளிலிருந்து இலங்கையுடைய கல்வி செயற்பாடுகள், கல்வி கட்டமைப்பில் பாரிய பிரச்சனைகள், பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு 3-4 வருடங்களாக இந்த வருடங்கள் நாங்கள் கடந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவ்வாறான ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் இந்த கல்வி செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்போது எதிர்வரும் காலங்களில் பல பரீட்சைகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே கடந்த காலங்களில் கடந்த 2022ஆம் ஆண்டு இடம்பெற வேண்டிய கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை இம்முறை இடம்பெறப் போகிறது. இந்த மாதம் இடம்பெறப் போகிறது. எனவே இந்த பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுடைய மனநிலை, அதே போல் அவர்கள் எவ்வாறு பரீட்சைக்கு தயாராக வேண்டும் என்ற பல விடயங்களை பற்றி மாணவர்களோடு கலந்துரையாடுகின்ற அல்லது மாணவர்களுக்கு சில முக்கியமான விடயங்களை தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்கு உங்களுக்கு அறிமுகமான இருவரை நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். அவர்கள் வேறு யாரும் அல்ல, பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்களும், அதே போல பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் திரு எஸ் பிரகாசன் ஆகிய இருவரையும் இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு அழைத்து இந்த மாணவர்களுக்கான ஒரு அறிவுரை வழங்குகின்ற அல்லது மாணவர்களுக்கான ஒரு ஆலோசனையை வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைக்க காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இருவரையும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். இருவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம். முதலாவதாக திருமதி எம் ஜீவராணி புனிதா பரீட்சைகள் ஆணையாளரிடமிருந்து நாங்கள் கேள்வி ஆரம்பிக்கிறோம். நாங்கள் இப்போது கூறியது போன்று கடந்த வருடம் இடம்பெற வேண்டிய கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை எனவே சற்று சில காரணிகள் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு இப்போது இடம்பெறப் போகிறது. நாங்கள் அதற்கு முன்பதாக இந்த சாதாரண தர பரீட்சை ஏன் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பரீட்சையாக இருக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை சற்று மாணவர்களுக்கு நாங்கள் விளக்கப்படுத்த வேண்டும். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை இலங்கை பாடசாலை கல்வி முறைமையில் தரம் 11 வரை கல்வியை நிறைவு செய்த மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு தேசிய மட்ட பரீட்சை ஆகும். பாடசாலை மாணவர்களுக்கான தேசிய மட்ட பரீட்சைகளில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு பின்னராக இடைநிலை கல்வியை நிறைவு செய்கின்ற பொழுது மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு முகம் கொடுக்கின்றார்கள். இந்த பரீட்சை ஒரு சான்றிதழ் பரீட்சை. இந்த சான்றிதழ் பரீட்சை தேசிய மட்டத்தில் இலங்கையில் உள்ள சகல பாடசாலை மாணவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பிக்கின்ற மாணவர்களுக்குமாக மொத்தமாக ஏறக்குறைய வருடா வருடம் 6 லட்சத்துக்கும் அதிகமான பரீட்சார்த்திகள் தோற்றுகின்ற மிக கூடிய பரீட்சார்த்திகள் தோற்றுகின்ற ஒரு பரீட்சையாக இது காணப்படுகின்றது. இந்த பரீட்சைக்கு இவ்வளவு அதிகூடிய பரீட்சார்த்திகள் தோற்றுவதற்கான காரணம் அந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவம் தான். காரணம் இலங்கையினுடைய கல்வி கட்டமைப்பில், பாடசாலை கல்வி கட்டமைப்பில் ஆரம்ப கல்வி, அதற்கு பின்னராக இடைநிலை கல்வி, அதற்கு பின்னராக சிரேஷ்ட இடைநிலை கல்வி உயர்தர வகுப்புகள் நடைபெறுகின்றன. இது பாடசாலை முறைமைக்குள் நடைபெறுகின்ற கல்வி. இந்த கல்வி முறைமைக்குள் இந்த இடைநிலை கல்வியினுடைய இறுதி கட்டத்தில், அதாவது தரம் 11ஐ நிறைவு செய்கின்ற பொழுது 11 வருடங்களாக பயின்று வந்த கலை திட்டங்களை, பெற்ற கற்றல் அனுபவங்களை அளவீடு செய்கிற, மதிப்பீடு செய்கிறதாக இந்த பரீட்சை அமையும். இந்த பரீட்சையின் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற பெறுபேறுகள் பல விடயங்களில், பல வழிகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. முதலாவதாக இந்த பரீட்சையினுடைய பெறுபேறுகளின் அடிப்படையில் தான் மாணவர்கள் தாம் சிரேஷ்ட இடைநிலை கல்வி, அதாவது உயர்தர வகுப்புகள் தரம் 12, 13க்குள் நுழைகிறார்கள். இந்த பரீட்சையில் சித்தி பெற்றால்தான் அவர்கள் அங்காலே தொடர்ந்து தங்களுடைய பாடசாலை கல்வியை அடுத்த 2 வருடங்களுக்கு தொடர முடியும். அதில் சித்தி பெறுகின்றதன் பெறுபேற்றின் அடிப்படையில் தான் உயர்தர வகுப்பிலே சிரேஷ்ட இடைநிலை கல்வியை சிறப்பு தேர்ச்சிகள், சிறப்பு கற்க நெறிகளுக்கு, அதாவது உயிரியல் விஞ்ஞானத்துறை, பௌதிக விஞ்ஞானத்துறை, தொழில்நுட்பவியல் துறை, வர்த்தகத்துறை, கலைத்துறை என அவர்கள் சிறப்பு கல்விக்குள் நுழைகின்றார்கள் உயர்தர வகுப்பிற்குள். அவை இந்த பெறுபேறு மிக பிரதானமாக, அந்த பெறுபேறுகளின் அடிப்படையில் தான் மாணவர்கள் அங்காலே தங்களுடைய துறை சார்ந்த கல்வியை தொடர முடியும், தெரிவு செய்யவும் முடியும். ஒவ்வொரு துறைசார் கல்விக்கும் என்னென்ன பெறுபேறுகள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது.
அவை இது அந்த அடிப்படையில் மிகவும் பிரதானமானது. பாடசாலை கல்வி முறைமையை முழுமையாக தொடர்ந்து பூர்த்தி செய்வதற்கு இது மிக பிரதானமான ஒரு பொது பரீட்சை. இரண்டாவதாக சொல்லப்போனால் தொழிலுலகத்திற்குள் இவர்கள் பல்கலைக்கழக கல்வியை நிறைவு செய்தோ அல்லது உயர்தர கல்வியை நிறைவு செய்தோ நுழைகின்ற பொழுது அது தனியார் உலகமாக இருந்தாலும் சரி அல்லது அரசினால் வழங்கப்படுகின்ற தொழில் வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, சாதாரண தர பெறுபவர்கள்தான் அடிப்படை தகமையாக எதிர்பார்க்கப்படுகின்றது. சாதாரண தர பரீட்சையிலே பெற்றிருக்கின்ற அடிப்படை தகமைகள், விசேஷமாக தாய்மொழி, கணிதம், ஆங்கில மொழி போன்ற பாடங்களில் விசேடமான சித்திகள் எதிர்பார்க்கப்படும். தொழில்களின் தொழில்களினுடைய தெரிவை பொறுத்து அது அமையும். ஆகவே தொழிலுலகத்துக்குள் அவர்கள் பட்டதாரியாக இருக்கலாம் அல்லது உயர்தர வகுப்பை நிறைவு செய்தவர்களாக இருக்கலாம். இருப்பினும் சாதாரண தர பெறுபவர் தான் இலங்கையிலே மிக அடிப்படை தகமையாக கொள்ளப்படுகிறது தொழில் உலகத்துக்குள் நுழைகின்ற பொழுது. அந்த வகையிலும் சாதாரண தர பரீட்சை மிக முக்கியத்துவமான ஒரு பரீட்சை. மூன்றாவதாக இன்றைய நாட்களில் அதிகமாக பல பரீட்சா மாணவர்கள், பல இளம் தலைமுறையினர் உயர்கல்வி நிறுவனங்களை பல வழிகளிலும் திறக்கப்பட்டிருக்கின்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நுழைகின்றார்கள். முன்னைய காலத்தில் தனியாக அரச பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்தன. அதற்கு மேலதிகமாக கல்லூரிகள் போன்றவை இருந்தன. ஆனால் இப்பொழுது மாணவர்களுக்கான உயர்கல்வி வாய்ப்புகள் மிக தாராளமாக திறந்திருக்கின்றன. தனியார் கல்வி நிறுவனங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள், வெளிநாட்டு உயர்கல்வி நிறுவனங்கள் பல எங்களுடைய நாட்டிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு அப்பால் வெளிநாடுகளை நோக்கியும் எங்களுடைய பிள்ளைகள் படையெடுக்கிறார்கள் உயர்கல்விக்காக. அதே வேளையிலே வெளிநாடுகளிலும் தொழில் வாய்ப்புகளை தேடுகிறார்கள். அவை இந்த உயர்கல்வி நிறுவனங்களை நோக்கி இவர்கள் உயர்கல்வி தகமைகளுக்காக பட்ட படிப்புகளுக்காக முன்னோக்கி செல்கின்ற பொழுது கூட இந்த சாதாரண தர சான்றிதழ் முதலாவதாக கோரப்படுகின்றது. எனவே இந்த அடிப்படையிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பரீட்சை சான்றிதழாக சாதாரண தர பரீட்சை சான்றிதழ் அமையும். அவை இது மிக மிக முக்கியமான பிரதான காரணங்கள் இந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு. அவை எல்லா பரீட்சைகளை போலவும் இது சாதாரண தர பரீட்சை தானே, இது ஓலவல் தானே, இது சான்றிதழ் பரீட்சை என்று ஒரு அசட்டையாக அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட்டு இந்த பரீட்சைக்கு மாணவர்கள் தோற்றுவார்களே. ஆனால் இந்த இடங்களிலே அவர்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி நேரிடும். எனவே அந்த சவால்களுக்கு அவர்கள் தாண்டி செல்வதற்கு அல்லது வெற்றிகரமாக முகம் கொடுப்பதாக இருந்தால் இந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் கட்டாயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே எனக்கு தெரிந்து இந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையினுடைய முக்கியத்துவத்தை இந்த அளவுக்கு விளக்கமாக நாங்கள் இதுவரை கேட்டிருக்க முடியாது. காரணம், இந்த பரீட்சை என்பது சாதாரணமாக ஒரு பாடசாலையினுடைய இந்த தரம் 11 முடிந்தவுடன் இடம்பெறுகின்ற ஒரு பிரதான பரீட்சை என்ற நிலைப்பாடு இருந்தவர்களுக்கு இந்த பரீட்சை எழுதுவதனூடாக கிடைக்கின்ற நன்மைகள் எந்தெந்த இடத்தில் உங்களுக்கு இந்த பரீட்சையினுடைய பெறுபேறுகள் தாக்கம் செலுத்தும் அடிப்படை விடயத்தில் இருந்த பரீட்சை மிக முக்கியமான பரீட்சை என்பதை பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்கள் மிக தெளிவாக கூறியிருந்தார். அதே போல இப்படியாக இந்த அளவு மிக முக்கியமான ஒரு பரீட்சையாக இந்த பரீட்சை இருக்கிறது. அதாவது ஒரு மனிதனின் இலங்கையில் வாழ்கின்ற மாணவர்கள் அல்லது மனிதனுடைய மிக முக்கியமான அடிப்படையில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரதான பரீட்சையாக இது இருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு பரீட்சைக்கு மாணவர்கள் தங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. திரு பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ் பிரகாசன் அவர்களை தொடர்பான விடயத்துக்கு எங்களுக்கு சற்று தெளிவுபடுத்த வேண்டும். இது முக்கியமானது. நான் நினைக்கிறேன் எங்களுடைய பரீட்சை ஆணையாளர் இந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவத்தை மிக தெளிவாக எடுத்து கூறியிருந்தார். இது எங்களுக்கு தெரியும், இந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறதோ அதே போல் இந்த பரீட்சையில் வெற்றியடைய வேண்டியதும் மாணவர்களுக்கு மிக அவசியமானது ஒன்றாக இருக்கும். இந்த பரீட்சை நான் நினைக்கிறேன் இப்போ 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடக்க வேண்டிய பரீட்சை இந்த மாதம் 29ஆம் தேதி நடப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பரீட்சை என்றது மாணவர்களுக்கு மிக மிக முக்கியமானது என்பது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 2022 டிசம்பர் நடத்தப்பட வேண்டிய பரீட்சை 5 மாதங்கள் கழித்து நடத்தப்படுகின்ற இந்த காலத்தை அவர்களுக்குரிய ஒரு வாய்ப்பான ஒரு காலமாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். இதை அவர்கள் தங்களுடைய அடைவுகளை அல்லது தாங்கள் நினைக்க வேண்டிய எதிர்பார்த்த அடைவு மட்டங்களை அடைவதை
ஒரு நல்ல வாய்ப்பாக இவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பரீட்சை என்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சான்றிதழுக்கான பரீட்சையாகத்தான் இருக்கின்றது. இதில் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட கலைத்திட்டத்தின் அடிப்படையில் தான் அங்குள்ளது கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அந்த ஷெட்யூலுக்குள்ளே தான் இருக்கும். ஆகவே மாணவர்களுடைய தங்களுடைய ஆயத்தம் அல்லது அதுக்கான ப்ரிப்பரேஷன் சிறப்பாக இருக்குமாக இருந்தால் இதில் எடுக்கிற சகல மாணவர்களும் அந்த ஒரு வெற்றி மட்டத்தை அடையக்கூடியதாக இருக்கும். கடந்த காலங்களில் நாங்கள் பார்க்குறோம், இந்த காபோதோ சாதாரண பரீட்சையில் குறிப்பிட்ட கணிசமான அளவு மாணவர்கள் காபோதோ உயர்தரத்துக்கான தகுதியை பெற தவறி இருக்கிறார்கள். எங்களுடைய ஆய்வறிக்கைகள் அதை தெளிவாக காட்டுகின்றது. அது நான் நினைக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டுகளில் காணப்படுது, அதை ஒருக்கா பார்க்கலாம். இந்த பரீட்சைக்கு மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு மிக முக்கியமானது அவர்களுடைய மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் அவர்கள் அதை தாங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேணும். ஏனென்றால் இந்த பரீட்சை எப்படியும் 29ஆம் தேதி நடப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரீட்சையின் கால அட்டவணைகள் எல்லாருக்குமே நோமலாக தெரியும், என்னென்ன பாடங்கள் என்ற விடயங்கள். ஆகவே மாணவர்கள் இன்றிலிருந்தே அதற்கான தயார்படுத்தல் வேணும், படித்தல் வேணும் என்றதுக்கான ஒரு மைண்ட் செட்டை அவர்கள் உருவாக்கி கொள்ளணும். மைண்ட் செட்னது தங்களுடைய மனதுக்குள் இதை நாங்கள் படிக்கத்தான் வேணும், இதில் படித்தால் வெற்றி அடையலாம் என்ற ஒரு மோட்டிவ் சிந்தனையை அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டியது கட்டாயம். அப்படியான ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ள மாணவர்கள் வரும்போது தான் அந்த எங்களுடைய வெற்றியை அடையக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக நாங்கள் எதிர்பார்க்கிறது என்னென்றால் ஒரு மாணவர்கள் முதல் படிக்க ஆரம்பிக்கும் போது மிக கடினமானதாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் டேபிளில் இருப்பது என்பது மிக கடினமான விடயமாக இருக்கும். இதில் முதலாவது திங் எங்களுக்கு எப்படி என்றால் படிப்பதற்கு முதல் மேசையில் இருந்து பழகணும். இது மிக முக்கியமானது. அந்த ஸ்டடி டேபிள் என்று அவர்கள் இருக்கும், எல்லாருடைய வீட்டிலையும் இருக்கும். அந்த டேபிளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் அவர்கள் இருக்க முடியுமான்றதை பார்க்கணும். இருக்கிற மேசையிலையும் நாங்கள் பார்க்கணும், ஒரு படிக்கிறதுக்கான நல்ல என்வயர்மெண்ட் அங்கே இருக்குதான்றதை பார்க்கணும். நாங்கள் பெரும்பாலான இடங்கள் எங்களுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்குது. படிக்கிற டேபிள்கள் எப்படி இருக்கும் என்றால், இங்காலி பக்கம் சயின்ஸ் புக் ஒரு பக்கம் அடுக்கப்பட்டிருக்கும், மேத்ஸ் புத்தகம் இங்கால இருக்கும், ஹிஸ்ட்ரி அப்படி அடிக்கப்படும். அது நடுவில் தான் புத்தகங்கள் வச்சு படிக்க ஆரம்பிக்கிற நேரம் இதில் பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக டிமோட்டிவ் பண்ணும், அதுக்கான மோட்டிவேஷன்ஸ் எங்களுக்கு வராது. ஆகவே அந்த டேபிள் நல்ல கிளீனாக இருக்கணும். அதாவது அன்றைய தினம் படிக்க வேண்டிய எந்த பாடமோ அந்த பாடத்தை தான் அவர்கள் அதில் கொண்டு வந்து வைத்திருக்க வேண்டும். மற்றவற்றை இன்னொரு இடத்துல வச்சுக்கொண்டு அவர்கள் அந்த படிக்க வேண்டிய என்றால் ஆரம்பத்தில் படிக்க எப்படியும் ஒரு கடினத்தன்மை தான் எதிர்பார்ப்போம். ஏனென்றால் கிரேட் 10 இருக்கிற சிலபஸ், கிரேட் 11 இருக்கிற சிலபஸ், 2 சிலபஸும் சேர்த்து தான் கவர் பண்ணி எக்ஸாமுக்கு வரப்போகுது. ஆகவே மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய வெயிட்டாக இருக்கும். 2ஐயும் எப்படி படிக்கிறது, எவ்வளவு எப்படி ஞாபகப்படுத்துறது என்ற பிரச்சனைகள் இருக்கும். ஆகவே அவர்கள் முதல் ஒரு டைம் டேபிள், அதாவது அவர்களுக்கான எதை படிக்க போகிறேன், எவ்வாறு படிக்க போகிறேன், எந்தெந்த பாடங்களை எந்தெந்த கால அட்டவணைப்படி படிக்க போகிறேன் என்ற ஒரு டைம் டேபிள் உண்டு அவர்கள் போட்டுக்கொள்ளணும். நார்மலாக இப்போ எங்களுக்கு இருக்கிற அனுபவங்கள் எப்படின்னா, நாங்கள் கேள்விப்பட்ட பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கிறது படிப்பதற்கான ஆயத்தம். இந்த படிப்பதற்கான ஆயத்தத்திற்கே நாங்கள் நிறைய டைம் எடுப்போம். எப்படி என்றால் இப்போ இன்றைக்கு வந்திருந்த ரைட் படிப்போம், ரைட் இன்றைக்கு மேசையை துப்புரவாக்குவோம், ரைட் துப்புரவாக்கியாச்சு, ரைட் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வந்து படிப்போம், சரி இன்னொரு ரைட் அப்போ இப்போ வேணால் சரி லஞ்ச் சாப்பிட்டுட்டு படிப்போம். இப்படியே எங்களை அந்த போஸ்ட்போன் பண்ணிக்கொண்டே நாங்கள் போவோம். படிக்கிறதுக்கான அந்த ஆயத்தம் உள்ளதை போஸ்ட்போன் பண்ணிக்கொண்டே போவோம். ஆகவே மாணவர்கள் நீங்கள் வெற்றியடைய வேணுமாக இருந்தால் காலதாமதப்படுத்துதலை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு படிக்கணும் என்றால் இன்றைக்கே அதை ஆரம்பிக்க வேணும், உடனடியாக எவ்வளவு முடியுமான டைமில் அதை ஆரம்பிக்க முடியுமோ அதை ஆரம்பித்துக் கொள்ளுதல் மிகச்சிறந்தது. ஆகவே அவர்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஒன்று இருக்கணும், இன்ன டைமுக்குள்ள நான் இவ்வளோத்தையும் படித்து முடிப்பேன் என்றது. மற்றது இன்னொரு விஷயம் அவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும், அப்படியே இருக்கிற கொப்பிகள் அல்லது புத்தகங்கள் அவ்வளோத்தையும் மண்டைக்குள்ள திணிக்கிற வேலை என்றால் மிக கடினம். எங்களோட மூளை சரியான சின்னதாக இருக்கும். ஒரே நேரத்தில் சில வேளையில் இருக்கின்ற அத்தனை பாடங்களையும் படித்து இன்றைக்கு முடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் படிப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும், அவர் டென்ஷன் ஒன்று வரும். இதை படித்து கொண்டு போய் ஐயோ அது கிடக்குதுன்னுட்டு அதை எடுத்து படிக்க பார்ப்பார்கள். ஐயோ இது வேணா ஹிஸ்ட்ரி எடுத்து படிப்போம், ஹிஸ்ட்ரியில் பிரச்சனை இருக்கும். ஆகவே முதல் பிளாங்காக இருந்து டைம் ஒன்று எடுக்கணும். இன்ன டைமுக்குள்ள நான் சயின்ஸை முடிக்கிறேன், இன்ன டைம் நான் மேத்ஸை முடிக்கிறேன், இன்ன டைம் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் ஒரு டைம் ஒன்று எடுத்துட்டு முதல்ல படிக்க ஆரம்பிக்கும் போது பெரிதான விடயங்களை மண்டைக்குள்ளே போடுறதுக்கு இருக்குது. ஏனென்றால் எங்கள்கிட்ட ஒரு தியரி ஒன்று இருக்குது, எங்களோட மூளையை ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் நண்பனாக்கி கொள்ளல் வேண்டும். ஃபஸ்ட்டு எங்களோட ஃப்ரெண்டாகி படிக்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பிக்கணும்னா எங்களோட மூளையை ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா மூளை நிறைய விஷயங்களை கெதை பண்ணி அலைஞ்சு கொண்டே இருக்குது.
ஆகவே மூளைக்கு எப்பவும் ஒரு பயம் இருக்கும், இவ்வளோ பரீட்சை முடியுமா படிக்க முடியுமான்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். இந்த பயம் என்ன செய்யும் என்றால் கொஞ்சம் படித்தோன்னா டென்ஷன் ஆகும். அப்போ வச்சுட்டு என்ன செய்யும்னா ஐயோ இது வேணாமன்ட்டு ஃபோன் எடுக்க சொல்லும். ஃபோன் எடுத்துட்டு ரிலாக்ஸுக்காக ஃபேஸ்புக் பார்க்க சொல்லும், யூடியூப் பார்க்க சொல்லும், சரி போய் கொஞ்ச நேரம் டிவி பார்க்க சொல்லும். அது இப்படியான டென்ஷன்கள் இல்லாமல் இருக்கணும்னால் மூளைக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை பாடமாக்கி அதில் கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கொள்ளும். ஒரு மேத்ஸ் ஒன்று செய்கிறதாக இருந்தால் முதலில் இயலுமான கணக்கை செய்து அந்த இதை எடுத்துக்கொள்ளவும். ஆகவே படிக்க ஆரம்பிக்கும் மாணவர்கள் முதலில் செய்ய வேண்டியது மிக இலகுவானதிலிருந்து எளிதுக்கு கடினமானதுக்கு போகுதல் வேண்டும். இவ்வாறு நடந்து கொண்டு வரும்போது காலப்போக்கில் அவருக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இதில் ரைட் என்னால் முடியும், ஐ கேன் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆகவே அதுக்கு பிறகு அவர் என்ன செய்வார் என்றால் அந்த பாடங்களை இலகுவாக படிக்கிறதுக்கான டைமிங்கும் கிடைக்கும், அதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். சில வேளைகளில் நாங்கள் அனுபவிச்சிருப்போம், எங்களுக்கு அந்த படிக்கிற மோட்டிவ் வந்ததுக்கு பிறகு எக்ஸாமுக்கு ஒரு 2-3 கிழமைக்கு முதல் தான் ஆரம்பிப்போம். அது ஆரம்பித்து எங்களோட பாடி ஃபிசிக்கலாக மென்டலாக தயார்படுத்தி வர நேரம் எக்ஸாம் முடிஞ்சிடும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் எங்களுக்கு ஏதாவது ஒன்று படிக்கணும் போல ஒரு தேடல் ஒன்று இருக்கு. ஆகவே இப்போ இருந்தே அதை தயார்படுத்திக் கொள்ளுங்க. சிலர் சில வேளை முதல் நாள் பரீட்சைக்கு தோற்றுவிட்டு பிறகு தான் இல்லை நாங்கள் படித்ததெல்லாம் ஏதோ ஒரு கேள்வியாக வருகிறது, இல்லை நான் புத்தகத்தை புரட்டுவோம் என்று ஆரம்பிப்பார்கள். ஆகவே அந்த விடயங்கள் இல்லாமல் மிக தெளிவானதாக தெளிந்த மனநிலையுடன் படித்தல் வேண்டும். மற்றும் இன்னும் ஒரு விடயம், படிப்பதற்கு முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்தல் என்றது மிக முக்கியமானது. சாதாரணமாக அதற்காக நாங்கள் இப்போ 1 மணித்தியாலம் போய் தியாகமோ யோகாவோ செய்யணும்ன்றது இல்லை. ஈவன் ஒரு சேரில் இருந்து நேராக இருந்து ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ், ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் செய்தால் கூட அந்த குழப்பமான மன நிலை கொஞ்சம் குளிர்மை அடையும். அதை விட ஒரு தண்ணி போத்தல் ஒன்றை அவர்கள் வைத்துக் கொள்ளலாம், இடைக்கிடை அதை குடித்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். மற்றது நாங்கள் இன்னும் ஒன்று சொல்கிறோம், ரைட் படிக்க ஆரம்பிக்கிறோம் தானேன்னுட்டு நாங்கள் எல்லாம் சொல்லிட்டோம் தானேன்னுட்டு இன்றையிலேருந்து டேபிள் அப்படியே இருந்த ஏரியில் படிக்க ஆரம்பித்தோம்னா கொஞ்ச நாளில் எங்களுக்கு பெண்டு கலண்டுடும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு 45 நிமிடங்களுக்கு மேலே ஒரு கதிரையில் உட்கார்ந்திருப்பதை தவிர்த்தல் வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸுக்கு அது கட்டாயம் முக்கியம். பாடசாலைகளில் கூட 40 நிமிடங்கள் தான் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே ஒரு விடயத்தில் நாங்கள் அதிக நேரம் கவனம் செலுத்த முடியும் 40 நிமிடங்கள் தான் என்ற ஒரு வரையறை ஒன்றும் இருக்கிறது. அதையே நீங்கள் வீட்டில் படிக்கும் போது கையாள வேண்டும் மாணவர்கள். கட்டாயம். ஏனென்றால் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இருக்கும்போது எங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் டவுன் ஆகும். அதுக்கு பிறகு படிக்கிறதுக்கு எங்களுக்கு உபாதைகள் ஏற்படுறதால படிக்கிற எதுவுமே ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு விடயமாக இருக்கும். இதேவரை இன்னொரு விடயம் சயின்டிஃபிக்காக நாங்கள் படிக்கிற நேரம் கண்களை கீழே பார்த்து படித்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய கண்மணிகள் சுருங்கி இருக்கும், அது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணும், அதாவது வலி ஏற்படும். ஆகவே ஒரு 10 நிமிடங்கள் அல்லது ஒரு 15 நிமிடங்களுக்கு ஒரு கால் தூர பார்வைக்கு கண்ணை நாங்கள் இட்டு செல்லல் வேண்டும். இந்த நேரமே அதுக்குள்ளேயே தலையை கொடுத்து கொண்டிருக்கும் போது நாளடைவில் எங்களுக்கு கண் பார்வை குறைபாடுகள் ஏற்படவழிக்கிடும். ஆகவே மாணவர்கள் இப்போ இருக்கிற இந்த 25 நாள் என்று நாங்கள் சொன்னாலும் இதில் கிட்டத்தட்ட நாங்கள் தூங்குகிற நேரம், ஸ்கூலுக்கு போகிற நேரம், டியூஷனுக்கு போகிற நேரம், ஹோம்ஒர்க் செய்கிற நேரம் எல்லாம் கழித்தால் ஒரு நாளைக்கு நாங்கள் சராசரியாக கால்குலேட் பண்ணலாம் 1 மணித்தியாலம் தான் இருக்கு. ஆகவே இன்னும் அவர்களுக்கு இருப்பது 25 மணித்தியாலங்கள். 25 மணித்தியாலங்கள் என்றால் ஒரு நாளும் 1 மணித்தியாலங்களும் இருக்குது. ஆகவே இந்த பரீட்சை நாங்கள் இதை பயப்படுத்தவில்லை, இதுக்கான தயார்படுத்தலை அவர்கள் ஏற்படுத்த நேரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் இப்போ உங்களுக்கு நாங்கள் அதை விளங்கப்படுத்திக் கொள்கிறோம். நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமாக எங்களுடைய பரீட்சை ஆணையாளரும் மிக சிறப்பாக இதை சொல்லுவார். அதே போல பரீட்சையினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் கூறினீர்கள். இந்த பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்கள் முதலில் படிப்பதை விட படித்தலுக்கான தயார்படுத்தலை தாங்கள் எப்படி செய்து கொள்ள வேண்டும் தொடர்பாக பிரதி ஆணையாளர் அவர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இந்த நேரத்தில் நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். குறிப்பாக இந்த மாணவர்கள் இந்த முறை பரீட்சைக்கு தோற்றுகின்றது கடந்த முறை தோற்றிய மாணவர்களுக்கும் இன்னும் ஒரு மேலதிகமான ஒரு காலம் கிடைத்தது அவர்கள் படிப்பதற்கு. அதாவது பரீட்சை ஒத்திவைக்கப்படுகிறது என்றால் இன்னும் ஒரு காலம் இருக்கிறது. நீங்கள் கூறினீர்கள் அந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இந்த காலப்பகுதியில் சில இடங்களிலிருந்து பெற்றோர்கள் கூறுகின்ற ஒரு முக்கியமான விடயம், அந்த கால இடைவெளி என்பது மாணவர்களுடைய கற்றல் ஆர்வத்தை குறைக்கின்ற ஒரு விடயமாக மாறியிருப்பதாக சில விடயங்கள் கூறப்படுகிறது. எனவே இந்த காலப்பகுதியில் கற்றல் ஆர்வம் குறைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு பரீட்சைகள் ஆணையாளர்கள் என்ன விடயங்களை கூற விரும்புகிறீர்கள்? நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி இந்த மாணவர்களுக்கு தான், அதாவது நீங்கள் குறிப்பிட்ட கற்றல் ஆர்வம் குறைந்திருக்கிற மாணவர்களுக்கு அதிக பயனுடைய ஒரு நிகழ்ச்சியாக அமையும் என்று நான் நம்புகிறேன்.
நீங்கள் குறிப்பிட்டது போல கற்றல் ஆர்வம், கற்றல் என்றது மாணவர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு செயற்பாடு. அங்கே கற்பித்தல் இல்லை, மாணவர்கள் கற்கிறது மட்டும்தான். இப்போ பாடசாலையில் இவர்கள் ஏறக்குறைய 17 வருடங்கள் கற்பதற்கு கற்பித்தல் இடம்பெற்றிருக்கிறது. இப்பொழுது இவர்கள் உயர்தர வகுப்புக்கு நுழைய தயாராகின்ற மாணவர்கள். இந்த இடத்துல இலங்கை பாடசாலை கல்வி முறைமையில் இருக்கின்ற ஒரு விசேட அம்சம் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், அதிகமாக எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும், நாங்களும் அதற்கு உட்பட்டுத்தான் இருக்கின்றோம், நாங்கள் டீச்சிங் கல்ச்சர், அதாவது கற்பித்தல் கலாச்சாரத்துக்குள் தான் இருக்கின்றோம். கற்பித்தல் கலாச்சாரத்துக்குள்ளே இருக்கிறதுனால எப்பொழுதுமே நாங்கள் ஆசிரியர்களே தங்கி இருக்கிறோம். இறுதி நேரம் வரைக்கும் நாங்கள் டியூஷன் போக வேணும். டியூஷன் போகாட்டிக்கு வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா கூட சரி வராது. அவர்களுக்கு அன்றைக்கு அது என்ன சொல்கிறது, எங்களுடைய பாசையில் சொன்னால் பத்தியப்படாது. அப்பா பிள்ளை டியூஷனுக்கு போனால் தான் பிள்ளை படிக்கிறது என்ற அர்த்தம், அதுதான் அதனுடைய டெஃபினிஷன். என்ற மாதிரி எங்களுடைய நாட்டிலே சமூக கட்டமைப்பு அப்படி கட்டமைப்பு அல்ல, எங்களுடைய மனநிலை அப்படி மனப்பாங்களே அப்படி பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பல கல்வி கற்ற கல்விமான்களாக இருக்கிற அல்லது உயர் நிறுவனங்களிலே நிறைந்த கல்வி பெற்று தொழில் பார்க்கின்றவர்கள் கூட டியூஷனுக்கு போனால் தான் பிள்ளை படிக்கிறது என்ற கருதுகோளோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக அது பிழை, அது மிக மிக முற்றிலும் தவறான ஒரு கருதுகோளும் மனப்பாங்கும். பிற நாடுகளில் வெளிநாடுகளிலே நாங்கள் பார்க்கலாம், அங்கே இருக்கிறது கற்பித்தல் கலாச்சாரம் அல்ல. பாடசாலையிலே தரம் 1 அதாவது அவர்களுடைய பாடசாலை கல்வி ஆரம்பமாகிறதுலேருந்தே பாடசாலையை விட்டு வெளியேறும் வரை அவர்கள்ட்ட கொடுக்கப்படுகிறது ஒரு லேர்னிங் கல்ச்சர், அதாவது கற்றல் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்துக்கு மாணவர்களை நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்கான பாடசாலை கல்வி முறைமை இலங்கையில் இன்னும் இல்லை. இன்னுமே நாங்கள் ஆசிரியர்களே முண்டு போட்டு கொண்டிருக்கிற மாணவர்களைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எந்த மாணவன் தனக்கான லேர்னிங் கல்ச்சரை உருவாக்கி கொள்கிறானோ, அவன் கற்றல் கலாச்சாரம் தனக்கண்டு ஒரு ஸ்டைல், என் வழி என்னன்னு சொல்கிறது, இது என்னுடைய ஒரு யூனிக் ஸ்டைல், ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டைலே அவன் தனக்கண்டு உருவாக்கி கொள்கிறானோ அவன் சாதனையை நோக்கி போகின்ற மாணவன். அது மாணவர்கள் இந்த சாதாரண தர வகுப்பிலே இப்போ பரீட்சைக்கு 29ஆம் தேதி தோற்ற போகின்ற மாணவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிற இந்த 25 நாட்கள், இந்த காலப்பகுதி மிக பொன்னான காலம், அற்புதமான ஒரு காலம். இந்த காலத்திலே இவர்கள் அந்த கல்ச்சருக்குள்ளே தங்களை உட்படுத்தி கொண்டு ஆரம்பித்தார்களாக இருந்தால் நிச்சயமாக இவர்கள் உயர்தர வகுப்புகளிலெல்லாம் மிக அளப்பெரிய சாதனைகளை புரிவார்கள். அது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இந்த மாணவர்கள் எங்கள் பிரதிபரட்சி ஆணையாளர் சொன்னது போல தங்களை எவ்வாறு கற்றலுக்கு உட்படுத்துகின்ற தயார்படுத்தலை ஆரம்பித்து இந்த அற்புதமான இந்த காலப்பகுதியை, இந்த மேலதிக வகுப்புகள் அல்லது ஆசிரியர்கிட்ட டியூஷனுக்கு போகிறது, பாஸ் பேப்பர் செய்து பார்க்குறது, எல்லாமே ஆசிரியரில் இருந்து விலகி தானாக தன்னுடைய சொந்த காலில் நின்று தான் இதை படித்து நிறைவேற்றி தான் இதற்கு விடையளித்து தான் இதில் இருந்து எவ்வளவு தூரம் அடைந்திருக்கிறேன், எவ்வளவு தூரம் என்றதை தன்னைத்தானே சுய மதிப்பீடு செய்கிறது. தேவைப்பட்டால் மட்டும் தன்னை மதிப்பீடு செய்வதற்கான உதவியை ஆசிரியரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அவை அந்த லேர்னிங் கல்ச்சரை தனக்குள்ளே அவர் உருவாக்கணும். இதற்கு வீடு ஒத்துழைக்க வேணும், அதாவது குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒத்துழைக்க வேணும். வெளிக்கிடு, டியூஷன் போ, அங்கே போ, இங்கே போக இல்லையா, அல்லது அங்கே கொண்டே விடுறது, அல்லது பர்சனல் கிளாஸ், குரூப் கிளாஸ், ப்ரைவேட் கிளாஸ், இது எல்லாம் நிப்பாட்டுக்கும். இப்போ எல்லாத்தையும் நிறுத்திட்டு பிள்ளை தனியாக இருந்து சிந்தித்து தனக்குத்தானே வாசித்து கிரகித்து பகுத்து தொகுத்து ஆராய்ந்து பிரச்சனைகளுக்கு விடைகளை தேடி சுயமாக கற்று தனக்குள்ளே ஒரு இதை உருவாக்கி கொள்றார். அது அப்பொழுதுதான் அந்த நிறைவு உருவாகும். தன்னைத்தானே செதுக்கொள்கின்ற மாணவர்கள் தான் தன்னைத்தானே செதுக்க. இந்த இப்படியானவர்கள் பரீட்சை நிலையத்துக்குள்ளே எவ்வாறான கேள்விகள் வந்தாலும் அவர்களால் மிக லாவகமாக இலகுவாக வினாவுக்கு ஏற்ற விடையை கொடுக்கிறதுக்கான திறனை அவர்கள் பெற்றுள்ளார்கள். அந்த சூட்சுமம் அங்கே இருக்கிறது என்பதை பல மாணவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. இந்த சூட்சுமத்தை ஆசிரியர்களும் சொல்லிக் கொடுப்பதில்லை. என்றால் ஆசிரியர்கள் எப்பொழுதுமே பல ஆசிரியர்கள் மாணவர்கள் தங்களில் தங்கியிருக்கவில்லை என்றதை ஒரு குற்றச்சாட்டாக முன்வைப்பார்கள். இந்த மாணவர்கள் பாடசாலைக்கு வரல, எங்கள்கிட்ட வந்து படிக்கையில்லை, அதனால்தான் பெறுபவர்கள் குறைந்தது. அது அல்ல. நீங்கள் கடந்த வருட பெறுபவர்கள் இதற்கு நல்ல சான்று. சில வேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், மாணவர்கள் சுய கற்றலுக்குள் நிறைந்திருந்தார்கள் பலர், இந்த காலப்பகுதியை பயன்படுத்தினவர். அதனால அவர்கள் பல சாதனைகள் இருந்தது. கேள்வியும் அடுத்து அந்த கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கெல்லாம் செல்வதற்கு முன்பதாக நாங்கள் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு சென்று வருவோம்.
நாங்கள் ஒரு விடயத்தை தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அதாவது இந்த காலப்பகுதி என்பது மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடுகள், அவர்களுடைய கற்றல் ஆர்வம் குறைவடைந்து வருகிறது. என்ன காரணம், என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக இன்னும் சில விடயங்களை நீங்கள் கூறியிருப்பதாக கூறினீர்கள். நான் முதல்ல குறிப்பிட்டது போல மாணவர்கள் சுயமாக கற்கின்ற ஒரு பாணியை, தமக்கான ஒரு தனித்துவமான பாணியை தங்களுக்குள்ள உருவாக்கிக்கொள்ளணும். அதான் நான் சொன்னேன், லேர்னிங் கல்ச்சர். இது தொடர்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உதவியை சப்போர்ட் பண்ணணும், ஆதரவாக இருக்கணும். அவர்கள் தனியாக இருந்து அமைதியாக இருந்து தங்களை தாங்களே உள்வாங்கிக் கொண்டு தங்களுடைய பரீட்சைக்கு முகம் கொடுக்கறதுக்கு தயாராக வீட்டிலே பெற்றோர்கள், நிச்சயமாக பெற்றோர்கள் இவர்களை இடையூறு செய்யக்கூடாது. ஆனால் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். தனியாக இருந்து அவர்களிடம் ஒரு செல்லிட தொலைபேசியையும் கொடுத்து அல்லது வேறு விடயங்களையும் பிராக்களுக்கான எல்லாவற்றையும் உருவாக்கி வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு பிள்ளை தனியாக அறைக்குள்ளே இருந்து கல்வி கற்கிறது அல்லது கற்றலில் ஈடுபடுகிறது என்று நினைத்துக்கொண்டு நம்பி இருக்கக்கூடாது. இந்த வயது மாணவர்கள் யார் என்றால் இவர்கள் கட்டிளமை பருவ மாணவர்கள், டீனேஜர்ஸ், 16, 17, 18 வயது மாணவர்கள். அவர்கள் மிகவும் கண்காணிப்பில் வைத்திருக்கப்பட வேண்டிய மாணவர்கள். அதே நேரம் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்குகின்ற கட்டமும் இந்த கட்டம்தான். பெற்றோர்கள் அந்த இடத்துல பிள்ளைகளை சரியாக வழிப்படுத்தி விட வேணும். அந்த இடத்துல அவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டுவதற்கு பெற்றோர்கள் உதவி செய்யலாம், ஆசிரியர்கள் உதவி செய்யலாம். ஆனால் நான் சொல்லுவேன், மாணவர்களே, நீங்கள் உங்களுக்கான இலக்குகளை வைத்துக்கொள்ளணும். இலக்கு இருந்தால் தான் ஆர்வம் ஏற்படும். இலக்கு இல்லாத எந்த வாழ்க்கையும், டார்கெட் இல்லாத எந்த வேலையும் தோல்வியை நிச்சயமாக தழுவும். ஆகவே இலக்கை வைத்துக்கொண்டு தான் அதை நோக்கி நாங்கள் ஓடுகின்ற பொழுது அங்கே இயல்பாகவே சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஆர்வம் ஏற்படும். இலக்குகளை வரையறுப்பது எப்படி? இலக்குகள் இப்போ சில பாடசாலைகளிலே என்னுடைய அனுபவத்திலே சில மாணவர்கள்ட்ட கேட்டால் மாணவர்கள் சொல்வார்கள், உன்னுடைய இந்த கல்வியின் இலக்கு என்ன, என்னவாக இலக்க வச்சிருக்கிறாய், எப்படி இருக்கிறாய், எப்படி வர போகிறாய் என்று கேட்டால் அவர்கள் சிலர் சொல்வார்கள் நான் 9A எடுக்கிறது, சிலர் சொல்வார்கள் 8A எடுக்கிறது, அல்லது நான் பயாலஜி படிக்கிறது, அல்லது நான் ஒரு லோயராக வருவதற்கான இப்படியான தெரிவுகளை செய்வதற்கான ரிசல்ட்ஸ் எடுத்தால் போதும். சில மாணவர்கள் சொல்வார்கள் ஒரு 3C 3S எடுத்தால் போதும் என்ற இலக்குகள் அவர்கள்ட்ட இருக்கும். இவைகள் எல்லாம் இலக்குகள் அல்ல. மாணவர்கள் இலக்குகள் எப்பொழுதுமே எல்லா மாணவர்களுமே அடைய முடியாத இலக்குகளுக்கு என்று எதுவுமே இல்லை. முயற்சி உடையவன் நிகழ்ச்சி அடையான். கனவு காணுங்கள், அந்த காண்கின்ற கனவை நனவாக்க முயற்சி என்று தான் சொல்லியிருக்கிறார். அந்த முயற்சி அடைய முடியாதது என்ற எதுவும் இல்லை. எல்லாமே எங்களுடைய முயற்சியிலும் எங்களுடைய புத்திசாலித்தனத்திலும் இருக்கிறது. அதே அடைய முடியாத இலக்கை கூட நாங்கள் நிர்ணயிக்க வேணும். இதனால் தான் சொல்லுவார்கள், இலக்குகள் எப்பொழுதும் உயர்வாக வைக்க வேணும். இலக்குகள் உயர்வாக இருந்தால் அடைவு இலக்குகளாக இருக்கும். அடைவுகள் சாதாரண அடைவாக இருக்காது, அது சாதனைகளாக இருக்கும். உயர்வான இலக்குகள் தான் சாதனைகளுக்கு விட்டு செல்லும். உதாரணமாக 9A எடுக்க வேணும் என்று நினைக்கின்ற அல்லது தீர்மானித்திருக்கின்ற ஒரு மாணவன் 9A தான் என்னுடைய இலக்கு என்று தீர்மானம் செய்யக்கூடாது. அவனுடைய இலக்கு தான் பரீட்சைக்கு எழுதப்போகிற எல்லா பாடத்திலும் 100க்கு 100 புள்ளி எடுக்க வேண்டும் என்ற இலக்கை முன்வைத்தாட்டான் அந்த இலக்கு அடையப்பட முடியாத ஒன்று என்று சில வேளை அவனுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் 100க்கு 100 எடுக்க வேண்டும் என்ற பிடிவாதம், அந்த இலக்கை அடையிறதுக்கான அந்த கடும் முயற்சி இலகுவாக 9Aக்கு கொண்டு செல்லும். 9A என்ற அந்த மட்டத்தை விட அதிகமான புள்ளிகளை ஈட்டி கொடுக்கும். அதே போலதான் எல்லா மாணவர்களும் சில வேளை 9A எடுக்க முடியாத மாணவர்களை கூட அவர்கள் எடுக்க போற இந்த 3C 3S அல்லது ஒரு 3B 3A இப்படி என்கிற அந்த வெள்ளைகளை தாண்டி அவர்களை சாதனைகளை நோக்கி அவர்களை கொண்டு செல்லும். ஏன்னா அந்த கடும் முயற்சி இருக்கும். நான் உதாரணமாக சொன்னால் ஒரு மிக எளிய உதாரணம், ஒரு உயரம் பாய்தல் நிகழ்ச்சிக்கு தயாராகின்ற ஒரு மாணவன் தன்னால் 5 அடி பாய முடியாது, 5 அடி பாய வேண்டும், 5 அடி உயரத்தை கடக்க வேண்டும் என்றால் அவன் பயிற்சி செய்ய வேண்டும். 5 அடிக்கு அந்த உயர பாய்கின்ற தண்டை வைத்து பயிற்சி செய்யக்கூடாது. அதனை விட அவன் 10 அடியோ அல்லது 15 அடி என்ற பெரிய இலக்கை முன்வைத்துக் கொண்டு அதை பாய முடியாது என்று தெரியும். ஆனா அதுக்கான உந்தலும் முயற்சியும் அதிகமாக இருக்கும். அந்த போஸ்டு கிட்ட போனோடனே அவன் உயரமாக கூட முயற்சி செய்வான். அந்த முயற்சி அந்த 5 அடி மட்டத்தை இலகுவாக தாண்ட வைக்கும்.
அவை முயற்சி கடுமையாக இருக்கும், இலக்குகள் உயர்வாக இருக்கின்ற பொழுது. இலக்குகள் உயர்வாக இருந்தால் முயற்சி கடுமையாக இருக்கின்ற பொழுது சாதனைகள் மிக எளிதாக எங்களை வந்து சேரும். நாங்கள் சாதனையாளராக மாறுவோம். சாதாரண பெறுபவர்கள் எல்லாம் சாதனை பெறுபவர்களாக இருக்கும். இது இந்த தமிழ் மொழி மூலம் மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற விசேஷமான ஒரு அறிவித்தல். என்றால் எங்களிடையே இப்பொழுது சாதனைகள் அருகிவிட்டது. தமிழ் மொழி மூலமான மாணவர்களுடைய சாதனைகள் அருகிவிட்டது. ஆகவே சாதனைகளை நோக்கி நீங்கள் நடைபயில வேண்டுமாக இருந்தால் இலக்குகளை உயர்வாக நிர்ணயிங்கள். இலக்குகளை உயர்வாக நிர்ணயித்தால் அதற்கான முயற்சிகளை கடுமையாக மேற்கொள்ளுங்கள். இந்த 25 நாள் அதற்கு அற்புதமான காலம். இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துவர்கள்தான் வாழ்க்கையிலே வெற்றி காண்பவர்கள். அதற்கு சிறந்த உதாரணம் என்னுடைய அறிவு கேட்டியவரை பிரான்சினுடைய சக்கரவர்த்தி நெப்போலியன். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த, ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவன் பிரான்ஸ் நாட்டினுடைய சக்கரவர்த்தியாகி ஐரோப்பா நாட்டினுடைய சரித்திரத்தையே மாற்றி ஐரோப்பாவினுடைய எல்லைகளையே சில ஆண்டு காலம் மாற்றி அமைத்திருந்த ஒரு பெரிய பேரரசன், வரலாற்று நாயகன். அவன் அடிக்கடி சொல்லிக்கொள்வான் தன்னுடைய படையினருக்கு சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துவதும் தான் சரித்திரத்தில் இடம்பெறுவான். அவை இந்த சந்தர்ப்பம் 25 நாட்கள் உங்களுக்கு சாதனை புரியறதுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம். அவை இன்றைக்கு இப்பொழுதே நீங்கள் உங்களுடைய இலக்கு என்னன்றதை தீர்மானித்து அதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இப்போது மாணவர்கள் தயாராக, அதாவது இப்போதும் கூட சில வேளை கற்றலில் ஆர்வம் குறைந்திருக்கின்ற மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலை வழங்கியிருக்கிறார் திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்கள், பரீட்சைகள் ஆணையாளர். எனவே நீங்கள் உங்கள் இலக்குகளை மிக பிரம்மாண்டமாக தேடிக்கொள்ளுங்கள். எனவே சாதனைகள் தானாகவே உங்களை வந்து சேரும் என்பதுதான் மிக முக்கியமாக அவர் கூறுகிறது. எனவே இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க, இதில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. கடந்த 2019 இறுதி காலாண்டில் இருந்து இந்த ஆண்டினுடைய ஆரம்ப கால பகுதி வரைக்கும் நாட்டில் இருந்த இந்த கொரோனா பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை என்று பல காரணிகளால் மாணவர்களுக்கும் பாடசாலைக்கும் இடையிலான இடைவெளி மிக பாரிய இடைவெளியாக இருந்தது. அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகளை தாண்டி பாடசாலையினுடைய சூழலுக்கு சென்று கல்வியை முடித்துக்கொண்டு பரீட்சைக்கு தோற்றுகின்ற முதல் பிரிவு மாணவர்கள் தான் இந்த முறை பரீட்சைக்கு தோற்றவிருக்கிறார்கள். எனவே இந்த பாடசாலைக்கும் அவர்களுக்கும் இடையிலான இந்த இடைவெளி என்பது இந்த பரீட்சைக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்தும், அதனை எவ்வாறு அவர்கள் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும்? இது மிக முக்கியமான ஒரு எங்களோட சென்சிட்டிவ் இஷ்யூ ஒன்றே நாங்கள் சொல்லலாம். ஏனென்றால் இவ்வளோ காலகட்டத்திலையும் பாடசாலையில் தரம் ஒன்றில் சேரும் மாணவன் தொடர்ச்சியாக பாடசாலை அந்த கலாச்சாரத்துக்குள்ளேயே இருந்து 11ஆம் ஆண்டு பரீட்சை எடுக்கிற நடைமுறை தான் இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் இந்த குறிப்பிட்ட சில காலங்களில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி சில புறக்காரணிகளால அந்த பாடசாலை கல்ச்சரில் இருந்து ஒரு விடுபட்ட மாணவர் குழு திரும்பவும் பாடசாலை கலாச்சாரத்துக்குள்ள வந்து திரும்ப ஒரு பரீட்சையை தோற்றதுக்கான ஒரு நிலைமை இந்த கட்டத்தில் இருக்குது. உண்மையில் எங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற எங்களோட நாட்டின் பிரச்சனை அல்ல கலாச்சார பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க வலிக்கிட்டா மாணவர்களுக்கான கவனக்கலைப்பான்கள் பறந்துபட்டு இருக்கின்றது. கடந்த காலங்களில் சில 1-2 இருந்தது, சில கண்ட்ரோல்ஸ் இருந்தது. ஆனால் இவ்வாறான இந்த பிரச்சனைகள் காரணமாக அவர்களுடைய கவன கலைப்பான்களின் அளவு விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டது. பாடசாலைக்கும் அவர்களுடைய இடைவெளி கூடும்போது அந்த கவனக்கலைப்பான்களுடைய அளவு இன்னும் பெரிதாகிவிட்டது, ஆதிக்கம் கூடிவிட்டது. கவனக்கலைப்பான்கள் அவர்களை தாக்குற அளவு அல்லது அவர்கள் அதில் ஈர்க்கப்படுற அளவுகள் கூடிவிட்டது. ஏன்னா இதுக்கான காரணங்கள் நாங்கள் நிறைய சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து மொபைல் போனினுடைய பாவனை, ஆன்லைனில் அவர்களுக்கு இருந்த பரீட்சையங்கள், சில தேவைகளின் காரணமாக மொபைல் போனை கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் மாணவர்களுக்கு. அதன் முதல் பாவிக்க வெளிக்கிடும் போது அந்த மாணவனுக்கு அதில் இருக்கிற அந்த பயம், அதுல இருந்து அவன் தாண்டி ஒரு எல்லைகளை தாண்டி அதுல நடந்து கொள்ளக்கூடிய திறமை. அதனால தான் இவர் குறிப்பிட்டது போல, நாங்கள் முதல் குறிப்பிட்டது போல தான். எப்படின்னா ஒரு மாணவனை படிப்பதற்கு தயார் செய்யும் போது சில வீடுகளில் நடப்பது எப்படி என்றால் மாணவனை கொண்டே ஒரு அறைக்குள் பூட்டி போட்டு அவரை அப்படியே விட்டு விடுறது, தனியாக அவருக்கு தனியான அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்காண்டு. ஆனால் வெளியில் டிவியில் பேரண்ட்ஸ் எல்லாருமே படம் பார்க்குறதோ இதோ எல்லா வேலைகளும் நடக்கும். உள்ளுக்குள்ள மாணவன் கையில் ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று இருக்குது. சில வேளையில் இப்போ நடக்கிற ஆன்லைன் கிளாஸஸில் கூட எங்களுக்கு சில இஷ்யூஸ்கள் நாங்கள் நியூஸ் பேப்பர் வழியாக பார்த்துருக்கிறோம். மாணவர்களை அறைக்குள் பூட்டி விட்டு தான் கிளாஸஸ் நடக்கும். அந்த மாணவன் எப்போ கிளாஸ் முடியுது, அவன் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான் ஆன்லைன் கிளாஸில், இல்லை மொபைல் ஃபோனில் அவர் எந்த எல்லைகளுக்கு போகிறாருன்ற ஒரு கண்காணிப்பு தன்மை எங்களிடமிருந்து கொஞ்சம் விடுபட்டிருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட விடுபட்ட சூழலில் இருந்த மாணவர் சமூகம் இப்பொழுது எங்களுக்கு ஒரு பரீட்சைக்குள்ள வந்திருக்கிறேன். ஆகவே உண்மையில இது ஒரு பேரண்ட்ஸ் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கற்பதற்கான ஆர்வம் குறைந்த நிலை என்றது உண்மை.
மாணவர்களுக்கு கற்பதற்கான ஆர்வம் குறைந்த நிலை என்பது உண்மை. ஆனால் இந்த குறைந்த நிலைமையை நாங்கள் மாற்றுவதற்காகத்தான் எங்களுடைய பரீட்சை ஆணையாளர் குறிப்பிட்டது மாதிரி எங்களுக்கான இந்த மைனஸுகளை நாங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கொண்டு ஒரு சாதனை அடைகிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். இந்த கால போஸ்ட்போன் பண்ணப்பட்ட இந்த கால இடைவெளி எங்களுக்கு இது தவிர்க்க முடியாதது ஒன்று. இந்த நடந்த இடைவெளியில் கற்றலார்வம் குறைந்திருந்தாலும் அந்த ஆர்வத்தை ஒரு சாதனையாக மாற்றி அந்த ஆர்வத்தை தூண்டுவதற்கான முயற்சிகளில் நான் நினைக்கிறேன் பெற்றோர்களில் இருந்து பாடசாலைகளில் இருந்து நாங்கள் இன்றைக்கு வந்தது கூட அந்த ஆர்வத்தை அதிகரிப்பதற்காகத்தான். ஆகவே இது பல மட்டங்களிலும் இதுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் இந்த பரீட்சைக்கு தோற்றுறதுன்றது உண்மையில நான் நினைக்கிறேன் இவர்களுக்கு இது கிடைத்தது ஒரு வரம் என்றே நாங்கள் சொல்லலாம். ஏன்னா 2 கலாச்சாரத்துக்குள்ளேயும் அவர்கள் படித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸஸால் மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு வரம் எப்படி என்றால் குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் அல்லது குறிப்பிட்ட ஒரு கற்பிப்போனிடம் இருந்து மட்டுமல்லாமல் எங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர்கள் மூலம் தன் கற்றலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கிறது மாணவர்களுக்கு. ஆகவே இவர்கள் அந்த பங்கு பெற்றுள்ள உள்ளவர்கள், நேரடியாக ஆசிரியர்களின் வழிகாட்டலுக்கும் உள்ளவர்கள். ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இவர்களுடைய சாதனைகள் இந்த முறை மிக அதிகமாக இருக்கலாம் என்றது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஆகவே இவர்கள் இந்த சாதனை மட்டங்களை மிக தெளிவான ஒரு இலக்குகளை வரையறுத்து இதற்காக இன்றிலிருந்தே முயற்சி செய்தல் வேண்டும். அதுக்காக நான் நினைக்கிறேன் பேரண்ட்ஸ் நீங்கள் இதுக்கான இலக்குகளை வரையறுத்து அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தல் வேண்டும். நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை கூற வேண்டும். திரு எஸ் பிரகாசன் அவர்கள் நீங்கள் கூறுகின்ற போது ஒரு விடயத்தை கூறினீர்கள். இப்போது கடந்த காலங்களில் அதாவது கடந்த வருடம் பரீட்சைக்கு தோற்றுகின்றவர்கள் முற்றுமுழுதாக ஆன்லைன் கல்வியூடாக பாடசாலை விட்டு விலகி இருந்து படித்து வந்தவர்கள். இந்த முறை இப்போது அதனை தாண்டி முழுமையாக பாடசாலை கட்டமைப்பிலிருந்து பரீட்சைக்கு தோற்றுகிறார்கள். ஆனால் கடந்த வருடத்துடைய பெருபேரை பார்க்கின்ற போது இந்த 9A பெறுபேறுகள் அதிகமாக இருப்பதான விடயங்கள் இருக்கிறது. அதே போல் அதிகமானவர்கள் கல்வியில் அதிக பெறுபேறுகளை பெற்ற ஒரு வருடம் என்று கூறப்படுகின்ற ஒரு புள்ளிவிவரங்களும் இருக்கிறது. எனவே இது எப்படி சாத்தியமானது? பாடசாலை கல்வியை விட்டு வெளியிலிருந்து மாணவர்கள் படிக்கின்ற போது பெறுபேறுகள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருக்கிறது. இது எப்படியான விடயம்? இது எப்படி நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இதனை நாங்கள் பாடசாலை கல்வி முறைமை மாணவனை சாதனைக்கிட்டு செல்லவில்லை என்ற ஒரு விடயமாக அல்லது அர்த்தமாக கொள்ள முடியாது. என்றால் பாடசாலை கல்வி முறைமை தான் மாணவனை சரியான நெறிக்குள் சரியான வழிக்குள் இட்டு செல்லுகின்ற ஒரு இடமாக இருக்கும். வழிப்படுத்தப்படுகிறார்கள் மாணவர்கள், வழிப்படுத்தப்படுவார்கள். இப்படி இது கற்க வேணும், இப்படி படிக்க வேணும். அவை அந்த இடத்திலே எங்களுடைய சர்வதேச ரீதியாக உலகம் முழுவதும் பரவிய இந்த தொற்று நோய், அதைத் தொடர்ந்து கடந்த வருடங்களில் எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார சூழ்நிலைகள் மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், இவ்வாறான விடயங்கள் எல்லாமே இந்த மாணவர்களை வெகுவாக பாதித்த ஒரு பல காரணங்களாக கொள்ளலாம். ஆனாலும் கடந்த வருடத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த வருடம் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் அதிக பெறுபேறுகளை ஒப்பீட்டளவில் முன்னைய காலங்களை விட பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டால் அதை நாங்கள் வேறு விதமாகத்தான் நோக்க முடியும். அதாவது இந்த கேள்வி எப்படி என்றால் எல்லோரும் பயந்து ஒரு விடயம் இப்படியான பல தடைகளுக்கு மத்தியில் பாடசாலை கட்டமைப்பு வராமல் இருந்து வெளியிலிருந்து தோற்றுகிறார்கள், எப்படி வீழ்ச்சி அடையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க இல்லை அது சாதாரணமாகவே மாணவர்களுடைய நிலைமை சரியாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை கொடுத்து சாதாரண நிலையை விட மிகவும் சற்று அதிகமாக கூட அவதானிக்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய உண்மைத்தன்மை ஒரு புறம் இருக்க அந்த மாணவர்கள் கடந்த வருடத்தில் பரீட்சை எழுத மாணவர்கள் புதிய ஒரு கற்றல் முறைமைக்குள் நுழைந்திருந்தார்கள். அதாவது ஆன்லைன் எஜுகேஷன். வீட்டிலே இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் வீட்டிலே இருந்து நிகழ்நிலை முறைமை மூலம் ஆன்லைன் இப்படி இதன் மூலம் கற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான பொழுதெல்லாம் பணத்தை செலுத்தினால் அவர்களுக்கு உரிய அறிவு தொகுதி ஆன்லைன் மூலம் அதாவது நிகழ்நிலை மூலம் கிடைத்து கொண்டிருந்தது. இதில் ஒரு விடயம் இருக்கிறது என்னென்றால், ஒரு மாணவன் பாடசாலைக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பாடசாலைக்குள் நுழைந்தானாக இருந்தால் அதற்குள்ளே அவன் சிஸ்டத்துக்குள் இருக்கிற பொழுது சில வேளை
கணித பாட ஆசிரியராக இருந்தால் கிரேட் 9ல் இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரே ஆசிரியர் தான் கல்வி கற்க வேணும். அந்த ஆசிரியர் கற்பிக்கின்ற அந்த கற்பித்தல் முறைமை அந்த மாணவனுக்கு விளங்குதோ இல்லையோ, அது பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் அவனுடைய தலைவிதி அதுதான் என்று கற்று முடிக்க வேண்டும். ஆகவே பெறுபேறு, ஏனென்றால் அங்கே டீச்சிங் கல்ச்சர் ஆசிரியர்களே தான் தங்கியிருந்து படிக்கின்ற ஒரு கல்ச்சர் இருந்தாலே அந்த பெறுபேறும் அதற்கேற்ற வேலையை அமைந்திருந்தன. ஆனால் நல்ல ஆசிரியர்கள் வாய்க்கின்ற பொழுது அது வாய்ப்பாக அமையும். ஆனால் சில வேளைகளிலே ஆசிரியருடைய கற்பித்தல் முறையிலே இருக்கிற சில நெளிவு சுழிவுகள் அல்லது அவர்களுடைய அந்த மட்டங்கள், அந்த இயல்புகள் சில வேளை மாணவர்களுடைய பெறுபவர்களை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியாக ஒரு ஆசிரியரிடம் கல்வி கற்கின்ற பொழுது தொடர்ச்சியாக கற்கின்ற போது விளங்காதவருக்கு அது விளங்காத விடயம் தான், அது அப்படியேதான் இருக்கும். ஆனால் சில வேளை ஆசிரியர் கண்டிப்பான ஆசிரியராக இருந்தால் எந்த சந்தேகமும் கேட்க மாட்டார்கள். அவை அதற்கு அந்த விளங்காத பகுதியோடையே அவர்கள் கற்று முடிப்பார்கள். சில வேளைகளிலே 2 தர 2 4 என்றது என்னன்றது விளங்காமலே அவர்கள் பெரிய சமன்பாடுகள் எல்லாம் சென்று பரீட்சை எழுதி முடிக்க வேண்டிய கட்டம் இருக்கும், அடிப்படையே தெரியாமல். என்றால் ஒரு ஆசிரியருமே தொடர்ச்சியாக கற்கிறதால இது ஒரு வகையில் ஏற்பட பாதிப்பு. ஆனால் இந்த நிகழ்நிலை முறை மூலம் ஆன்லைன் மூலம் கற்க ஆரம்பித்த பொழுது மாணவர்கள் தமது பாடசாலை ஆசிரியர்களை விட வேறு ஆசிரியரிடமும் தொடர்பு கொண்டு நிகழ்நிலை ஊடாக வீடுகளில் இருந்து கல்வி கற்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கு உருவாகி இருந்தது. இதனாலே அதிக நன்மை அடைந்தவர்கள் குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள். இலங்கையினுடைய கிராமப்புறங்களில் தான் அதிக பெறுபவர்கள் எட்டப்பட்டிருந்தது. ஏனென்றால் அது அவதானிக்கப்பட்ட விடயம். காரணம், அந்த மாணவர்களுக்கு பல பாடசாலைகளில் ஆசிரியர்கள் இல்லை. கணித பாடங்களுக்கு ஆசிரியர் இருக்கார்கள், விஞ்ஞான பாடத்துக்கு ஆசிரியர் இருக்கார்கள், ஆங்கில பாடத்துக்கு ஆசிரியர் இல்லை. அவர்கள் வெளியிடங்களில் மாவட்டங்களில் அல்லது நகரப்புறங்களில் இருக்கிற ஆசிரியர்களை ஏதோ ஒரு வழியாக தொடர்புகள் எடுத்து அவர்களுடைய நிகழ்நிலை வகுப்பறைக்குள் அவர்களும் இணைந்து கொண்டு கல்வி கற்றதனால் இந்த பெறுபவர்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் அதிகரித்து காணப்பட்டன. அவை அந்த ஆசிரியர் வளம் பல இடங்களிலிருந்து புறப்பட்டதால், அந்த வழிகாட்டல் அங்கே புறப்பட்டதால் மாணவர்கள் அந்த வழிகாட்டலோடு சேர்ந்து இரண்டாவதாக சுயமாக வீட்டிலே இருந்து கற்கின்ற அந்த லேர்னிங் கல்ச்சருக்குள்ளே நுழைந்திருந்தார்கள். நிதமும் ஆசிரியர்கள் டிமாண்டின் இல்லாமல் இந்த 2 முறையான கற்றலும் அந்த பெறுபவருக்கு வாய்ப்பை அளித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவை அந்த காலப்பகுதியில் அவர்கள் பரீட்சைக்கு காலம் நீளுகிறது என்று சொல்லி மாணவர்கள் விரக்திக்கோ அல்லது சலிப்படையவோ இல்லாமல் அவர்கள் காலத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றே நாங்கள் கருத வேண்டும். பயன்படுத்தாதவர்கள் தோல்வியடைந்திருப்பார்கள், அதிலும் சந்தேகம் இல்லை. இந்த காலப்பகுதியில் நாங்கள் குறிப்பிடுவது இந்த காலப்பகுதியும் அதே போல இப்பொழுது இந்த மாணவ பகுதியும் 2 முறைக்குள்ளும் கல்வி கற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. தரம் 10லே அவர்கள் அந்த முறைக்குள் தான் கல்வி இருப்பார்கள். அந்த முறை முழுசாக இப்பொழுது நிறுத்தப்படவில்லை, அது தொடர்கிறது. சில பாடசாலைகளிலும் சில வீடுகளிலும் கூட இன்னும் அந்த முறைமை தொடர்கிறது. ஏனென்றால் பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் மாணவர்களுக்கும் நல்ல ஒரு வினைத்திறனான ஒரு ஆசிரியர்கள், நல்ல கற்பித்தல் கலைத்திறன்மையோட, அதாவது டீச்சிங் ஆர்ட் உள்ள ஆசிரியர்களை தேடி அவர்களூடாக கற்கிற அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதாலே இந்த 2 முறைமைக்குள்ளேயும் கற்ற மாணவர் தொகுதி தான் இம்முறை பரீட்சை எழுத போகிறது. இவர்களுக்கு இப்போ டிசம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற பரீட்சை மே மாதம் 29, அதாவது 5 மாதங்களின் பின் நடைபெற போகின்றதுன்றது சலிப்படைவதற்கோ அல்லது விரக்தி அடைவதற்கான காலப்பகுதி அல்ல, வாய்ப்பாக பயன்படுத்த இது ஒரு அற்புதமான காலம், உங்களுடைய முத்திரையை நீங்கள் பதிப்பதற்கான காலம். அதே போல நாங்கள் இந்த மாணவர்கள் தயாராக வேண்டிய விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. மாணவர்கள் பரீட்சைக்கு முன்பு தயாராகி படித்து எல்லாம் முடித்து பரீட்சைக்கு சென்று அந்த பரீட்சை மண்டபத்தில் அமர்ந்த பிறகு வருகின்ற கேள்வி பத்திரங்களில் அவர்கள் கேள்விகளை தெரிவு செய்கின்ற போதுதான் படித்த மாணவர்கள் கூட சில விடயங்களை பிழைவிடுகின்ற அல்லது குழம்புகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே மாணவர்கள் அங்கு சென்று கேள்விகளை தெரிவு செய்யும் போது எந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும்? பிரகாஷ், இது நல்ல ஒரு கேள்வி. ஏனென்றால் கட்டாயம் எங்களுக்கு நாங்கள் எவ்வளவுதான் ஆயத்தப்படுத்தி இருந்தாலும் எங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் அந்த எக்ஸாம்குள்ளே தான் இருக்க போகுது. அந்த ஒரு 3 மணித்தியாலமோ அல்லது அந்த 2 மணித்தியாலத்துக்கள் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அவருடைய எல்லா சாதனைகளையும் நிலைநாட்ட போகிறது. இது உண்மையிலேயே நாங்கள் படிக்க மாணவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விடயம். முதலில் இந்த பீதி என்றதை இல்லாமல் செய்யணும். ஏனென்றால் எல்லாருக்குமே ஒரு எக்ஸாமுக்கு போகிற டைமில் எக்ஸாம்னு சொன்ன உடனே இப்போ பெரியவர்களாக இருந்தாலும் நாங்களாக இருந்தாலும் ஒரு எக்ஸாம் ஃபியர் ஒன்று இருக்கும். எக்ஸாம் கோலில் இருந்த உடனே அந்த ஒரு பயம் இருக்கும். அதற்காகத்தான் நாங்கள் சொன்னோம், ஏழியாக எக்ஸாம் கோலுக்கு போய் கொஞ்சம் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொள்வது நல்லது. எக்ஸாம் கோலுக்கு போய் அடுத்தது வினாப்பத்திரங்களை வாங்கிறதுக்கு முதல்ல தனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுத்து கொள்ளணும்.
என்னால் முடியும், இது நான் செய்வேன், நான் இது ஓகே, இது என்னால் செய்யலும்ன்ற ஒரு பாசிட்டிவ் திங் அல்ல அந்த கான்ஃபிடென்ட்டை அவர் எடுத்துக்கொள்ளணும். அடுத்த பேப்பரில் வாங்கின உடனே அவர் எடுத்த உடனேயே கேள்விகளுக்கு விடை எழுதுறதுக்கு முயற்சி செய்யாமல் முதல் ஒரு கேள்விகளை வாசிக்க பார்க்கணும். அறிவுறுத்தல்கள் மிக முக்கியம். அறிவுறுத்தல்களை வாசிக்கும் போது ஒரு கேள்வியை வாசிக்கும் போது முதலில் எந்த கேள்வினாலும் விளங்காமல் தான் இருக்கும். ஏனென்றால் கேள்விகள் என்பது எப்படி என்றால் அந்த கேள்விக்குள்ளேயே விடை உண்டு இருக்கும். அதில் என்ன கேட்கிறாருன்றது எங்களுக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கு. என்னடா 11 வருடம் கல்வி படித்த மாணவர்கள் அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் அவருக்கு எப்படியும் தெரியும். இவர்களுக்கு எங்கள் மாணவர்கள் வர்ற தவறுக்கு காரணம் கேள்வியை சரியாக விளங்கி கொள்ளாமல். ஆகவே அந்த ஒரு கேள்வி விளங்கவில்லை என்றவுடன் அவர் ஃபெடப் ஆகிடக்கூடாது, அல்லது அவர் டிமோட் ஆகிராமல் அவர் என்ன செய்யணும் என்றால் அந்த கேள்வியை 1க்கு 2 தடவை பிரித்து பிரித்து படித்து பார்க்கணும். அதாவது கூட பரீட்சைகளில் கேள்விகளை வாசிப்பதற்கென்றவே தனியாக நேரம் 10 நிமிடங்கள் 3 மணித்தியால வினாபத்திரங்களுக்கு மேலதிகமாக 10 நிமிடங்கள் நாங்கள் கொடுக்கிறோம். கேள்விகளை வாசித்து அவர் பொருத்தமான கேள்விகளை செலக்ட் பண்ணி எழுதுவதற்கு. ஆகவே இவர் இப்ப இந்த கேள்வி செலக்ட் பண்றதுக்காக மட்டும் இல்லை. இப்ப நாங்கள் MCQ வினாபத்திரங்களுக்கு அந்த 10 நிமிடங்கள் இல்லை. ஆனால் அவர் அந்த கேள்விகளில் கூட என்ன செய்வோம்னா ஒரு கேள்வியை வாசிக்கும் போது 1க்கு 2 தடவை வாசிக்கும் போது அந்த கேள்விக்கான விடை அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் தெரிய வரும் நிதானமா. அதை விட இன்னும் ஒரு டெக்னிக் இருக்குது. தெரியாத கேள்விகளுக்குள்ளேயே நின்று குழம்புறதை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு அவர் என்ன செய்யலாம், மூவ் பண்ணிட்டு வந்து திரும்ப அந்த கேள்வியை வாசிக்கும் போது அந்த கேள்விக்கான விடைகள் எங்களுக்கு ஈஸியானதாக இருக்கும். இது தனியாக எக்ஸாம் கோலில் போய்த்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்றது இல்லை. அவர் வீட்டிலே என்ன செய்யணும் என்றால் வினாபத்திரங்கள் எடுத்து வச்சு செய்து பார்க்கலாம். பார்க்கும்போது அவருக்கு விளங்காமல் விட்டால் அந்த கேள்வியை திரும்ப செய்து பார்க்கலாம். அப்படி செய்து அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்போது அவருக்கான ஒரு நல்ல மோட்டிவ் ஒன்று கிடைக்கும். ஆகவே நான் சொல்கிறேன், எங்களுடைய பரீட்சை ஆணையாளர் குறிப்பிட்டது போல் நீங்கள் குறிப்பிட்டீங்க அந்த ஆன்லைன் படிப்பிச்சதின் விளைவுகள் என்னதில்லை இல்லை. இன்னொரு பாசிட்டிவான விளைவு எப்படி என்றால் மாணவர்கள் கற்பதை பேரண்ட்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கடந்த காலங்களில் இருக்கு. இப்போ அந்த ஆன்லைன் கிளாஸஸ் மூலம் பேரண்ட்ஸ் பெரும்பாலான பேரண்ட்ஸ் என்ன செய்கிறார்கள்னா மாணவர்களுக்கு பக்கத்தில் இருக்கணும். அதற்குனால அவர்கள் மாணவர்களுக்கு என்ன படிப்பிக்கப்படுது, எப்படியான அட்வைஸ் கொடுக்கப்படுதுன்றதை பேரண்ட்ஸ் அறிவூட்டப்பட்டார்கள். உண்மை நிலவரங்கள் அதிலும் ஒரு பாயிண்ட். எங்களுக்கு பேரண்ட்ஸ் அறிவூட்டப்பட்டதால இந்த பெறுபேறுகள் இந்த விளைவுகள் பொருத்தமான வகையில் வந்து கொண்டிருக்கிறதுன்றதை நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்படியான ஒரு பரீட்சைக்கு தோற்றுகின்ற இந்த மாணவர்களுக்கு, மிக முக்கியமான பரீட்சைக்கு தோற்றுகின்ற இந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய ஆசிரியர்கள் அதே போல பெற்றோர் எப்படியான ஒத்துழைப்புகளை, எப்படியான வழிநடத்தல்களை மேற்கொள்ள வேண்டும்? மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆசிரியர்கள் இந்த பரீட்சார்த்திகளை, இந்த மாணவர்களை இந்த 25 நாட்களுக்குள் அவர்களை சுயமாக இயங்குறதற்கு அவர்களுக்கு வழிகாட்டுங்கள். தினமுமே நீங்கள் இறுதி நாள் வரை டியூஷனுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணு, பேப்பர் செய், இப்படியெல்லாம் இல்லாமல் இன்னென்ன விடயங்களை இந்தந்த அடிப்படையில் இந்த காலப்பகுதியில் வீட்டிலே இருந்து சுயமாக கற்கிறது எப்படி என்றதுக்கு வழிகாட்டுங்கள் ஆசிரியர்கள். பிள்ளைகள் சுயமாக சிந்திக்க, சுயமாக தங்களுக்குள் தயார்படுத்தலை உருவாக்கியுள்ள பிரதிபரீட்சை ஆணையாளர் சொன்னது போல அவர்களுக்குள்ளே எங்களால் இது முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கி விடுங்கள். அதுதான் ஆசிரியர்களுடைய பிரதான பணி. பல மாணவர்கள் தயங்குவார்கள், பீதி உள்ளவர்களாக இருப்பார்கள், குறிப்பிட்டது போல மற்றது குழப்பத்தில் இருப்பார்கள், பல்வேறு குழப்பங்கள் சிந்தனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார்கள். குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே மாணவர்களுக்கு கற்றல் தளத்தை விட கற்றலுக்கான இடையூறுகள் விளைவிக்கின்ற தளங்கள் அதிகம். அந்த கற்றல் தளத்துக்குள்ளே அவைகள் இயல்பாகவே வந்து நுழைந்து கொண்டிருக்கும். அவை மிக கவர்ச்சிகரமான தளங்களாக இருக்கும். குறிப்பாக உதாரணமாக சொன்னால் சமூக வலைத்தளங்கள், இணையதளங்கள், இப்படி பல தளங்கள் இருக்கின்றன. எல்லா தளங்களுக்குள்ளே மாணவர்கள் புகுந்து அலைஞ்சு களைத்து போயிருக்கிற பல மாணவர்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கையிலிருந்து திசை மாறி போயிருக்கிற பல மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆக இவர்கள் தங்களுக்குடைய தளம் இதுதான் எங்களுடைய ஃபீல்டு, இதை விட்டு நாங்கள் வேறு டிரெக்ஷனுக்குள்ள நுழைந்தால் தோல்விக்கு போவோம் என்ற ஒரு அச்சுறுத்தலையும் ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டும். அது ஆசிரியர்களுடைய பிரதான் அந்த வழிகாட்டல். அந்த வழிகாட்டல்களிலே மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு அவர்கள் வழிகாட்ட வேண்டும். அலைந்து தெரியக்கூடாது. இது இப்படி படித்தா இது வருமா, அந்த எந்தெந்த பாடம் இங்கே முதலே சொல்லப்பட்டது போல ஸ்டெப் பை ஸ்டெப் அதை சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே பேபி ஸ்டெப். அதாவது சின்ன சின்ன காலடியாக எடுத்து வச்சு
தொடர்ந்து தொடர்ச்சியாக போகின்றது. பல தொழில் நிறுவனங்களுடைய வெற்றி, குறிப்பாக ஜப்பான் நாட்டினுடைய தொழில் நிறுவனங்களுடைய வெற்றி இந்த ரகசியம்தான். ஸ்பெஷலாக நாங்கள் சொன்னால் டொயோட்டா கம்பெனி, இந்த கம்பெனி உலகிலேயே ஒரு முன்னணி நிற்கின்ற ஒரு நிறுவனம். அதனுடைய ரகசியம் இதுதான், இன்க்ரிமெண்டலிசம். அதாவது பேபி ஸ்டெப், 1 by 1, ஸ்டெப் பை ஸ்டெப், கண்டினியூவஸ்லி, தொடர்ச்சியாக முன்னேறி கொண்டு போகிறது. சின்ன சின்னனாகத்தான் மாற்றங்கள் செய்து முன்னேறுவது. அதே போல் மாணவர்களும் ஒவ்வொன்றாக சின்ன சின்ன அடிகளாக எடுத்து வச்சு தொடர்ச்சியாக முயற்சி செய்யுங்கள். இந்த காலம் தாராளமாக போதும். இந்த காலத்தை பிரித்து கொள்ளுங்க. சொன்ன டைம் டேபிள் போட்டு என்ன காலம், இத்தனை நாள் என்ன பாடம், எவ்வளோ நேரம் படிக்கிறது, வடிவாக அதை தொடர்ச்சியாக முயற்சி செய்யுங்கள். அதோட இதுக்கு ஆசிரியர்கள் வழிகாட்ட வேணும். அதே வேளை பெற்றோர்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை முதல்ல சந்தோஷமாக வச்சுருங்க, ஆரோக்கியமாக வச்சுருங்க. அவர்களுக்கு தேவையான உணவு என்ன ஏது என்றதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளை பீஸா இருக்குதா, உடனே பீஸா வண்டி கொடுக்காதீங்க. பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பிடணும்னு சொல்லி நல்ல உணவு கொடுத்து நித்திரையாக்காதீங்க. இந்த காலப்பகுதியிலே மிகவும் சமீபாடடையக்கூடிய அதே நேரம் போசாக்கு நிறைந்த உணவுகளை கொடுங்கள். நல்ல விலை நல்லது விரும்புகிற உணவெல்லாம் கொடுத்து பிள்ளைகளுக்கு தேவையற்ற நோய்களையும் தேவையற்ற உடல் உபாதைகளையும் அவ்வாறான உணவிலே அவர்களுடைய உறக்க நேரம், அவர்களுடைய ஓய்வு நேரம், குடும்பத்திலே நட்புறவாக சுமூகமாக உறவாடுகிற நேரங்கள் எல்லாத்தையும் அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து அந்த பிள்ளைகள் சாதனை புரிவதற்குரிய ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட், சாதகமான சூழ்நிலையை நீங்கள் வீட்டை உருவாக்கி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். அந்த நேரத்தை பயன்படுத்துறதுக்கான ஆர்வத்தையும் உற்சாகத்தை நீங்கள் கொடுப்பீர்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக இந்த காலப்பகுதியில் அவர்கள் தங்களை முழுமையாக தயார்படுத்த முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அவர்கள் சாதனை புரிய முடியும். அதே போல இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த பரீட்சைக்கு பின் மாணவர்களுக்கு ஒரு இடைவெளி இருக்கிறது. ஏற்கனவே இந்த மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவதில் ஒரு இடைவெளியை சந்தித்து வருகிறார்கள். பரீட்சைக்கு பின் ஒரு இடைவெளி இருக்கிறது. அதனை எப்படி அவர்கள் தங்களுடைய சாதகமான ஒரு காலப்பகுதியாக மாற்றிக்கொள்ள முடியும்? உண்மையிலே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் நினைக்கிறேன் எங்களுடைய பரீட்சை ஆணையாளர் முதலில் இந்த காபோத சாதாரண பரீட்சையின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே நாங்கள் அந்த முக்கியத்துவம் என்னென்றது தெரிஞ்சால்தான் இந்த பரீட்சைக்கு பின்னால நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றதையும் நாங்கள் தீர்மானிக்கலாம். ஏனென்றால் பின்னால நாங்கள் எப்படி ஆக போறோம்ன்றதை பரீட்சைக்கு முதலிருந்தே அவர் என்ன செய்யணும், பிளான் பண்ணணும். உண்மையில இப்பொழுது இருக்கிற வங்கிகள் எல்லாத்துக்குமே ஒரு தடவை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு A-லெவல் பரீட்சை இல்லை கிராஜுவேட்ஸோ தேவையில்லை. காபோத சாதாரண தர பரீட்சையின பெருமை போதும் வங்கி தொழிலுக்கு அவர் நுழைவதற்கு. இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிற நிலைமைகளில் ஒரு மாணவன் ஒரு வேலைக்கு செல்வதற்கு அது மிகவும் எல்லாராலும் விரும்பப்படுற வங்கி தொழிலுக்கு செய்வதற்கு இந்த காபோத சாதாரண தர பரீட்சை இந்த பெறுபேரே போதும். ஆகவே இதை அவர்கள் தங்கள் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பீரியட், இந்த பெறுபேறு வரும் வரையும் அவர்களுக்கான சில கரியர் கைடன்ஸ் என்று இருக்குது. அதாவது தொழில் வழிகாட்டல் அல்லது தங்களை டெவலப் பண்ணி கொள்றதுக்கான பீரியட்ஸ் என்று இருக்கு. நான் நினைக்கிறேன் பரீட்சைகள் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் என்றாலும் அவர்கள் எதை செய்வதென்று தெரியாமல் இருப்பார்கள். அந்த நேரங்களில் அவர்கள் தங்களை மெருகேற்றிக் கொள்வதற்கு, அதாவது லாங்குவேஜ், ஏதாவது ஒரு லாங்குவேஜ் அவர்கள் என்ன செய்யலாம்னா தங்களை டெவலப் பண்ணுறது படித்து கொள்ளலாம். ஐடி நாலேஜ் அவர்கள் என்ன செய்யலாம்னா டெவலப் பண்ணி கொள்ளலாம். தேவை ஏதாவது வேற தொழில் வாய்ப்பு கேட்ட கோர்சஸ் நிறைய இருக்கும். அதுகளை பொருத்தமான கோர்சஸ் அவர்கள் என்ன செய்யணும் என்றால் டெவலப் பண்ணி கொள்ள வேணும். தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய இதுகளை அவர்கள் செய்து கொள்ளணும். நான் நினைக்கிறேன் இப்போ இலங்கையில் பொறுத்தவரையில் சிங்களம் என்ற ஒரு லாங்குவேஜ், தமிழ் மாணவர்களுக்கு சிங்கள லாங்குவேஜும் இங்கிலீஷ் லாங்குவேஜும் மூன்றுமே தெரிஞ்ச ஒரு மனிதனாக இருப்பதுன்றது ஒரு பெரிய சாதனை. அவருக்கு பாசிட்டிவாக இருக்கும். அவருக்கு நான் நினைக்கிறேன் அப்போ 3 லாங்குவேஜும் தெரிஞ்ச ஒருவராக இருப்பாராக இருந்தால் அவருக்கு லைஃப் டைம் தொழில் கிடைக்கும். டிரான்ஸ்லேஷன் அது இது அப்படி இப்படியான தொழில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஆகவே மாணவர்கள் அந்த பீரியட்டை தங்களை மெருகேற்றிக் கொள்வதற்கான ஒரு டைமாக ஒவ்வொரு வினாடியையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளணும். ஆகவே இந்த விடயங்களை மாணவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய இந்த பரீட்சையை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வினயமாகவும் ஒரு ஆர்வத்துடனும் உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றோம். இதில் இன்னொரு விடயத்தை சொல்லலாம். மாணவர்கள் தொழிலை நோக்கி தங்களை தயார்படுத்துறது ஒன்று, தாங்களே தொழிலை உருவாக்குவதற்கான காலமாகவும் இந்த 3 இடைவெளி அந்த பெறுபேறு வருகின்ற காலத்தை என்றால் கிராமப்புறங்களில் பல மாணவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். அவர்களாம் அந்த வெற்றிகரமான நிறுவனங்களை உருவாக்குறவர்கள் அல்லது தொழிலதிபர்களாக மாறுகிறவர்கள். அவர்களாம் தொழிலை நோக்கி நகராமல் தாங்களே புதிய தொழில்களை உருவாக்குவதற்கான அடித்தளங்களை இடுகிற காலப்பகுதியாக தங்களுக்கென்று ஒரு துறையை உருவாக்குறது அல்லது வீட்டிலேயே ஒரு
சின்ன முயற்சிகளில் ஈடுபடுறது, இப்படியெல்லாம் பல மாணவர்கள் செய்வார்கள் கிராமப்புற பகுதிகளில் இருக்கிறது. எனவே அந்த காலப்பகுதி மிகவும் ஒரு நல்ல சந்தோஷமாக உற்சாகமாக ஈடுபடக்கூடிய ஒரு காலம். மாணவர்கள் அந்த காலப்பகுதியில் ரிசல்ட்ஸ் வரவில்லை எப்பொழுது ரிசல்ட்ஸ் வருகிறது என்று எங்களுக்கு தொலைபேசி எடுத்து தொல்லை கொடுக்காமல் அவர்கள் தங்களை அந்த காலப்பகுதியில் மகிழ்ச்சிகரமாக ஈடுபடுத்தி கொள்ளலாம். எனவே இன்றைய நிகழ்ச்சி மக்கள் சேவை நிகழ்ச்சியுடைய பிரதானமான நோக்கம் இந்த முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களை அந்த பரீட்சைக்கு தோற்றுகின்ற ஒரு சூழலை உருவாக்குகின்ற அல்லது இந்த கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபாடு குறைந்திருக்கின்ற மாணவர்களை அதன்பால் இருப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவேஷன் நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் வடிவமைத்தோம். மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல முக்கியமான விடயங்களை பேசியிருந்தார்கள். அதாவது பரீட்சைகள் திணைக்களம் என்பதையும் தாண்டி பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த இருவரும் இன்றைய நிகழ்ச்சிக்கு பல விடயங்களை சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் பரீட்சைகள் ஆணையாளர் திருமதி எம் ஜீவராணி புனிதா அவர்களும் அதே போல பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் திரு எஸ் பிரகாசன் ஆகிய இருவருமே பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் என்பதை தாண்டி பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள். எனவே உங்கள் இருவருக்கும் வசந்தம் டிவியினுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சி சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இதே போல இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் பிரசன்னா. வணக்கம்.